அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனிங்க, ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார், ஆண்டவர் என்னை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருப்பார், ஆண்டவர் என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பார். அது என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். இலை மாதிரி, பஞ்சு மாதிரி, பேப்பர் மாதிரி ஆடுனீங்கன்னா சுத்தமா நிக்க முடியாது. ஆமென். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி நிக்கணுமா சொல்லுங்க, வேரூன்றி நிற்கணும். அல்லேலூயா. எந்த புயல் வந்து என்னை மோதி தாக்குனாலும் நான் என்ன பண்ணுவதில்லை சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. யாரால? ஆவிக்குரியவனால. மாம்சத்துக்குரியவனால சத்துரு வந்து காணாம போயிடுறான், பறக்கல. என்ன பண்ணிடுறோம்? ஏன் அநேக ஜொலித்த பிள்ளைகள், எழும்பி பிரகாசித்த பிள்ளைகள், ஒரு காலத்தில் உங்களோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓங்கி இருந்த பிள்ளை எங்கடா போனானா சத்துரு என்ன பண்ணிட்டான்? ஊதுனா என்ன பண்ணிட்டான்? காணாம போயிட்டான்.